நான் வந்து எந்த குத்துப்பாட்டையும் சும்மா எழுந்து நீங்க எந்த குத்து பாடல் எழுதுனீங்கனாலும் பாத்தீங்கன்னாலும் அதுல என்னுடைய மெட்டீரியல் இருக்கும். ரொம்ப நிறைய பேர் ரசிச்சு நான் ஜிங்கனமணி பாட்டு எடுத்து நான் வெக்கத்துக்கு பக்கத்துல போகாதவ, ஒரு நூலே இல்லா சேலை கட்ட ஆளானவ, இது என்ன உடம்பா வெடக்கோழி, ஒரு டிஜிபி இந்த பாட்டு அவ்வளவு இது என்ன உடம்பா வெடக்கோழி குழம்பா அப்படின்றதெல்லாம் அவர் அவ்வளவு ரசிச்சு அப்படி பேசுறத பாத்துக்கிறேன். நீங்க ஊன் சொல்றியா மாமா ஊன் சொல்றியா பாட்டுல விளக்க அணைச்சா போதும் எல்லா விளக்குமாறும் ஒண்ணுதாங்கன்றது மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவம். இல்ல வெளியில தான் நான் வசந்த ஜாதி உயர்ந்த மனிதன், நான் அது மாதிரி ஆனார், நான் ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கிறவன், நான் அப்படியே இது மாதிரி இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் வெளியில ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு. ஒரு அறிஞர் சொன்னார், நீங்க விளக்க அணைத்து விட்டு ஒரு மனிதனை பார்க்க போதுதான் அவனுடைய உண்மையான வடிவம் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு. மனிதனுடைய இயல்பு என்பது அடிச்சு புடிச்சு வாங்கி போறது இது மாதிரி தான் இருந்திருக்கோம். நம்ம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பண்பட்டுக்கிட்டு வரோம். அப்போ நம்முடைய ஆதி ஞாபகங்கள் நமக்குள் இருக்கத்தான் செய்யும். எல்லாமும் கலந்துதான் மனிதன். அதனால இதுல வந்து இது தவறு அது சரிங்கிறதுக்கு நமக்கு எந்த இலக்கணமும் கிடையாது. இப்ப தவறாக இருப்பது இன்னும் 20 வருடங்களுக்கு பிறகு இதெல்லாம் இலக்கியமாகும். என்ன மாதிரி எழுதிருக்க டேடி மம்மி போன்ற அற்புதமான கருத்துள்ள பாடல்கள் இப்போது வருகின்றனவா என்று பேசுகிற ஒரு காலமும் வரும். புரியுங்களா? அதனால வந்து இப்ப ஐயா கண்ணதாசன் அவர்களுடைய காலத்தில் இருக்கிற மாதிரியே மயக்கமா கலக்கமா பாடல்கள் இப்ப எழுதுனா கேட்கறதுக்கு தலைமுறை இருக்காது. ஏனென்றால் அவர்கள் அதான் கேட்டவன் நாங்க. அடுத்து என்ன சொல்றீங்க. அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இணைய யுகத்துல ஒவ்வொரு நாளும் மாறிட்டு இருக்கு. நீங்க போய் பாருங்க, பெரும்பாலான மணமகள் மன்றங்கள்ல பப்புகள்ல இன்னைக்கு வந்து குத்து பாடல்களுக்கு இருக்கிற வரவேற்பு என்பது ரொம்ப அபரிமிதமானது. அவன் போட்டு ஆடுறான், தன்னுடைய ஒட்டுமொத்த சோகத்தையும் அந்த வேர்வையில் கரைந்து போக வச்சு ஆடுறான் பாருங்க. அதுதான் அவனுடைய வாழ்க்கை. ஓகே ஃபென்டாஸ்டிக் சார். ரொம்ப ஒரு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா பொதுவா ரொம்ப பொத்தம்பதோட ஒரு கருத்து சொல்லிடுவாங்க. என்னப்பா இந்த மாதிரியான பாடல்கள்ல அதுதான் அவங்களுடைய ரசிப்பு தன்மையோ ரசனையை கூட கேள்விக்குறியாக்குவாங்க. ஆனா அதையும் ஒரு அதெல்லாம் நம்ம ஆளுக்கு இப்ப பூமர்ன்ட்டான். அதெல்லாம் அப்படி சொல்ற விஷயங்களை எல்லாம் இப்ப பூமர்த்தனமானது அவற்றை கேள்விக்குறியாக்குகிற தலைமுறை வந்து ஆல்பா கிட்ஸ் இதெல்லாம் வராங்கல்ல, இவங்க வந்து அது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. போதையா அது அப்பா அம்மாவை மதிக்கணும்டா, என்ன ஒரு பூமர் மாதிரி பேசுறே, அப்பா அம்மாவை மதிக்கணும்னு சொல்றது பூமராடா, அந்த அளவுக்கு மனிதர்கள் வந்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ண முடியும்? சார் எப்பயுமே ஒரு கவிஞர்களுடைய அவங்களுடைய கற்பனை திறனை எப்ப அதிகமா பார்ப்பாங்கன்னா அவங்க காதலை வர்ணிக்கும் போது, தன்னுடைய காதலியை ஒரு பெண்ணை வர்ணிக்கும் போது, அப்படி ஒவ்வொரு கவிஞர்களுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு, நிறைய பாடல்கள். உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது சிங்கம் படத்துல ஒண்ணு எழுதியிருப்பீங்க, இடுப்பு கொண்ட ஊசி சிரிப்பு விண்டோ ஏசி. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அழகான, என்னப்பா இப்படி கூட வர்ணிக்க முடியுமான்ற மாதிரியான ஒரு இதுதான். சோ உங்களுடைய ரொம்ப லைக் விவேகா எனக்கான ஒரு மீட்டர் இது உங்களுக்கு ஒரு பாப்பீங்களா, அது நீங்க என்ன பாக்குறீங்க உங்களுடைய தனித்துவமா? எனக்கு என்னன்னா சார், இந்த மெலடி மட்டும் தான் இவர் எழுதுவாரு, அல்லது குத்து பாடல் மட்டும் தான் இவர் எழுதுவார், இந்த வகை பாடல்கள் மட்டும் தான் எழுதுவார் அப்படிலாம் இல்லை. என்னுடைய தொடக்க பாடல்கள் ஓப்பனிங் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஏராளமான பாடல்கள், நட்பு பாடல்கள், சண்டையில போடுற மாதிரியான பாடல்கள், வகை மாதிரி இல்லாத பாடல்கள், பேய் பாட்டுலாம் எழுதிருக்கேன், கொடியவனின் உயிரை எடுக்க அது மாதிரி அந்த பாட்டு பயங்கரமான பாட்டு. அது வார்த்தைகளே அவ்வளவு அழகா இருக்கும். ஆமா, ஒரு மாந்திரீகன் எழுதின மாதிரி இருக்கும் அந்த பாட்டு.